அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள், அதாவது பௌர்ணமி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை தான் போயிட்டுருக்கோம். அண்டு கிரிவலம் போகலான்னு சொல்லிவிட்டு நம்ம போன மாதமே பிளான் பண்ணாச்சு. அண்டு ரொம்ப அவசரமாக போயிட்டுருக்கோம். அண்டு நம்ம திருவண்ணாமலை போயிட்டு விலாக் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். நிறையா பேச வேண்டியது இருக்குது இந்த வீடியோவில் நம்ம. அண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2:43 ஆகுது. அங்கே 8 o'clock போயிடுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையாரோட கிரிவல தரிசனம் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். நம்ம திருச்சியிலேருந்து திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு. ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் எடுக்கலாம்னு நினச்சோம். பார்த்தாங்கன்னா கோயிலோட ராஜகோபுரம் என்ட்ரன்ஸ் அங்கே போயிட்டுருக்கோம். நம்ம இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிவலன்றது ஆரம்பிக்கும். அண்ட் ஆடியோ வீடியோ கேட்குதான்னு சொல்லுங்கள். ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ டைம் வந்து 7:48 ஆகுது. நம்ம 7:30க்கு இங்கே ரீச் ஆனோம். அண்ட் நம்ம இப்போ தான் வந்து கிரிவலத்துக்கு முதல் முறையாக வந்திருக்கோம். 8 அஷ்டலிங்கம்னு சொல்லுவாங்க. அந்த 8 அஷ்டலிங்கம் கடந்து தான் நம்ம கிரிவலம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகும். நம்ம கிரிவலம் வந்து போகக்குள்ள அவ்வளோக்கா நம்ம பேசவும் கூடாது. ஏன்னா நம்ம மைண்டு ஃபுல்லாகவே என்னோட பிரார்த்தனையிலையும் அண்ணாமலையாரை நினச்சிட்டு தரிசனம் செய்யணும். முழு நிலவு தெரியுதாங்க, பௌர்ணமி அண்ணாமலையார் காட்சி அளிக்கிறார். ஓம் நம சிவாய. நம்ம லைஃப்பில் இவ்வளோதான் சாதிச்சிருந்தாலும் எல்லாம் புகழும் தேவன் ஒருவனுக்கு அண்ணாமலை வாழும் ஈசனே போற்றி. புகழ்பெற்ற கோவிலுங்க அண்ணாமலையார் கோவில். ஸோ இந்த இடத்துல மலையே சிவன். ஸோ எல்லாமே சிவன், எங்கும் சிவமயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இன்றைக்கி அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்து திருவண்ணாமலைக்கு வந்தது. 1 கிலோமீட்டர் தான். உண்மைக்கு அருணாச்சலேஸ்வர திருக்கோவில். ஓம் நம சிவாய. 1 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில் ரீச் ஆகிடுவோம். அண்ட் இன்றைக்கி பஸ்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நிறுத்திட்டாங்க, அவுட்ருலே. அண்ட் உள்ளே இந்த பஸ்ஸில் போகாதுங்க. இந்த கிரிவலம் வந்து பார்த்திங்கன்னா 14 கிலோமீட்ரு. ஃபஸ்ட்டு நம்ம இந்திரலிங்கத்தை ஆரம்பித்து ஈசானிய லிங்கம் போகிற இடத்துல ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவில் தாங்க. ஸோ பார்க்குறப்ப ரொம்ப வியப்பாக இருக்கும். திருவண்ணாமலை பௌர்ணமிக்கெலாம் நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ வீடியோ பார்த்துட்ருங்க கூட. நீங்கள் ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு முறை வரணும்னு தான் தோணும். நம்ம ராஜகோபுரத்துக்கு வந்தாச்சுங்க. வீடியோ கிளிப்ஸ் மட்டும் அங்கே எடுத்துகிட்டு வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாதி கொடுத்துட்ருக்கேன். வீடியோவில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்துக்கு வந்து சேர்ந்த இடம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சரியாக நான் பேசலை. ஸோ அந்த இடத்துல பேசினா தான் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ எவ்வளோ மக்கள் பாருங்கள், கிரிவலத்துக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க அன்றைக்கி. அண்டு நெய் தீபமும் கற்பூரத்தையும் ஏற்றிட்டு நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ முதல்ல நம்ம ராஜகோபுரத்தை வணங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் கோபுரத்தை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வாயடிச்சு அப்படியே நின்றுட்டேன். ரொம்ப நாள் கனவுங்க கிரிவலம் வரணும்னு சொல்லிட்டு. நம்ம காலையிலே வந்திருந்தோன்னா கோயில் உள்ள போயிட்டு அண்ணாமலையரை பார்த்துருக்கலாம். நைட்டு வந்து கோவில் திறந்திருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இங்கேருந்து ராஜகோபுரத்தை வணங்கிட்டு நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், நிறைய மக்கள் நெய் தீபம் அண்ட் கற்பூரம் ஸோ எல்லாம் ஏற்றி இந்த அண்ணாமலையாரை வழிபட்டு இருக்காங்க. நிறையா மக்கள் வந்திருந்தாங்க. முழு மனதோட அண்ணாமலையாரை நினச்சிட்டு உங்கள் வேண்டுதல் என்னவோ சொல்லிட்டு கிரிவலம் ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு முடிச்சிங்கன்னா உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். அண்ணாமலையார் கண்டிப்பாக நிறைவேற்றும். அண்ட் கோவில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேர் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயும் பார்த்தேன். ஸோ தேர் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. ஸோ இந்த ஆண்டு ரொம்ப பெரிய தேர் செஞ்சுருக்காங்க. அண்ணாமலையார் கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர் கண்டிப்பாக ஊர்வலம் வரும். அண்டு கோவிலேருந்து ஆரம்பித்து நிறைய சித்தர்கள்லாம் அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த சித்தர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விபூதி பூசி விட்டாங்க. ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் சொல்லிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நானும் கிரிவலம் அண்ட் போகிற இடத்துல ஒரு சின்ன கோவில், உண்ணாமலை அம்மன் கோவில் இருந்துச்சு. ஸோ அங்கேயும் வந்து ஃபஸ்ட்டு ராஜகோபுரத்தை வணங்கிட்டு உண்ணாமலை அம்மனை வணங்கிட்டு போகணும் இல்லையா. ஸோ உண்ணாமலை அம்மனை வணங்கிட்டு மொதல் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கத்தை வணங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனில் நின்றுட்டு மொதல் இந்திரலிங்கத்தை பார்க்கக்குள்ள அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. கூட்டமே வந்தாலும் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திரலிங்கத்தை பார்த்துட்டோம். ஓம் நமச்சிவாய சொல்லிக்கிட்டு முன்னாடி ஃப்ரண்ட்டில் மட்டும்தாங்க வீடியோ ஷூட் பண்ண முடியும். உள்ளலாம் வீடியோ ஷூட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு அங்கேயே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்திரலிங்கத்தை வணங்கிட்டு நம்ம மக்கள் கூட கிரிவலம் தரிசனம் போயிட்டுருக்கோம். அண்டு போகிற இடத்துல கற்பக விநாயகர் கோவில் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம முன்னாடி நின்று ஃப்ரண்ட்டில் மட்டும் விநாயகரை வணங்கிட்டு போயிட்டு இருந்தோம். பௌர்ணமி முடிஞ்சு நம்ம வீடியோ அப்லோட் பண்ண தான் நினச்சோம். பட் ஆனால் டைம் கிடைக்கல. ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிது. காமாட்சி அம்மன் கோவில் இருந்துச்சு. ஸோ அங்கேயும் நம்ம வழிபட்டுட்டு வந்துட்டோம். அங்கே வீடியோ ஷூட் பண்ணலை. ஸோ 3 பார்சல் சாப்பாடு வாங்கி அங்கே இருக்கவங்களுக்கு சித்தர்கள் அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு வழங்கணும். அண்டு போகிற இடத்துலையும் நமக்கு பசுமாடெல்லாம் இருந்துச்சுங்க. ஸோ அதனால் நம்ம வாழைப்பழம்லாம் வாங்கணும்னு தோணுச்சு. ஸோ வாழைப்பழமும் வாங்கிட்டோம். போகிற இடத்துல ஒரு மாடுக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வாங்கி கொடுத்தோம். நம்ம கிரிவலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேகமாக நடக்கக்கூடாது. மெதுவாக தாங்க நம்ம பிரார்த்தனை என்னவோ அதை நினச்சிட்டு நம்ம கிரிவலம் நடந்து போகணும். நம்ம கிரிவலம் 8 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 6 மணிக்கு தாங்க ஃபினிஷ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள் நம்ம எப்போ ஃபினிஷ் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போனதால்
எப்படி என்னன்னு தெரியல. ஒரு இடத்துல நம்ம பாதை மாறிட்டோம். இந்திரலிங்கத்திலிருந்து அக்னிலிங்கத்துக்கு நமக்கு 2 கிலோமீட்டர். அக்னிலிங்கத்தை பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். அண்ட் அக்னிலிங்கத்தை பார்க்க தாங்க நிறைய பேர் நின்றுருந்தாங்க, மக்கள் எல்லாருமே. அண்ட் கியூ பாருங்கள் எது வரைக்கும் நிற்கிதுன்னு. ஸோ ரைட்டில் கிராஸ் ஆகி ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா. ஸோ எண்டில் இருந்துச்சு கோவில். ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு அக்னிலிங்கத்தை பார்த்து முடிக்கக்குள்ள. ஸோ நம்ம டைம் டிலே ஆனாலும் ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு போகக்குள்ள நமக்கு டைம் போகிறதே தெரியும். அண்ட் டைம் ஆக நமக்கு பாருங்கள் நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க கிரிவலம் தரிசனத்துக்கு. அண்ட் ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 அஷ்டலிங்கத்தை பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் இப்போ நம்ம 3வது லிங்கம் யமலிங்கத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்டு எவ்வளோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலையாரை கிரிவலம் செய்யறதுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க நீங்களே பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அண்ணாமலையார் கோவில் சொல்கிறதுக்கு. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லிக்கிட்டே நாம் கிரிவலம் நடந்து போயிட்டே தாங்க இருந்தோம். நமச்சிவாய மந்திரத்தை நாம் நிறுத்தவே இல்லை. ஸோ கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான். அண்ட் ஒரே ஒரு கிளிப்பு தாங்க மிஸ் ஆகிடுச்சு, யமலிங்கம். ஸோ அந்த இடத்துல வீடியோ ஷூட் பண்ணலை. முன்னாடி போர்டு வச்சுருப்பாங்களே, அந்த இடத்துல வீடியோ எடுக்கலை நான். யமலிங்கத்தை பார்க்கக்குள்ள தாங்க நமக்கு எதிர்பாராதது ஒன்று நடந்தது. கோவில் உள்ள போக்குள்ள நம்ம ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தான் நம்ம லிங்கத்தை வழிபடும். எல்லாரும் ஓம் நமச்சிவாய சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க எல்லாரும். நான் வந்து ரொம்ப சவுண்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நம்ம கூடயே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு செம கூட்டமாக இருந்ததுங்க. அந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லக்குள்ள அந்த கூட்டம் கூட நமக்கு ஈஸியாக கலைஞ்சிடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஈஸியாக இருந்ததுங்க ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு நம்ம லிங்கத்தை வழிபடக்குள்ள. போகிற வழியில் நமக்கு குளத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய நந்தி இருந்தது. அண்ட் இந்த நந்தியை நம்ம வணங்கிட்டு நம்ம வேண்டுதல் எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம கிரிவலம் போயிட்டு இருந்தோம். யமலிங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம நிருதலிங்கம் பக்கத்தை வந்துட்டோம். ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒரு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ், அதாவது வீடியோ அவ்வளோக்கா எடுக்கக்கூடாது, ஃப்ரண்ட்டில் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம 4வது லிங்கத்தை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம கிரிவலம் போயிட்டுருக்கோம். அண்ட் போகிற இடத்துல நிறைய கோவில் இருந்ததுங்க. ஸோ கொஞ்சம் கோவில் தான் வழிபட்டேன். முருகர் கோவில், விநாயகர் கோவில், காமாட்சி அம்மன் கோவில், சக்தி கோவில். ஸோ நிறைய கோவில் இருந்துச்சுங்க. ஸோ ஒரு கோவிலாக வணங்கிட்டு போயிட்டு இருந்தேன். அதுலேயே ஒரு சில கோவில்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல வள்ளலார் ஆறுபதி நிலையம்னு இருக்குது. ஸோ இது கோவில் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருநேர் அண்ணாமலை. நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சது. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம லிங்கத்தை வழிபட்டுட்டு வந்தாச்சுங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க உள்ள அந்த திருநேர் அண்ணாமலையார் கோவில் உள்ள. போகிற இடத்துல நிறைய லிங்கங்கள் இருக்குங்க. 8 அஷ்டலிங்கங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய லிங்கங்கள் இருந்துச்சு. 7 கிலோமீட்டர் நம்ம கிரிவலம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். வருணலிங்கத்துக்கு நம்ம வந்துட்டோம். அண்ட் 5வது லிங்கம் வருணலிங்கத்தை முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு புக் ஷாப் இருந்தது. நம்ம சிவபெருமான் பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம புக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நான் வந்து 5 புத்தகங்கள் வாங்கியிருந்தோம் திருநாவுக்கரசர். அந்த 5 புத்தகங்கள் நமக்கு 530 ரூபா வந்துச்சு. அவங்க 130 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க திடீர்னு. அவங்க வந்து நம்மக்கிட்ட நம்ம சிவனை பற்றி எல்லார்கிட்டையும் பரப்பணும், அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தாங்க நாங்கள் புக்கை சேல் பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னாங்க. நன்றி உணர்வாக இருந்தாங்க. சரி, நம்ம 320 ரூபாய் கொடுத்து நம்ம அந்த புக்கை நம்ம வாங்கிட்டு வந்தோம். அவங்களுக்கு நம்ம ரொம்ப ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கலாம். அண்ட் இந்த கோவில் பார்க்க தாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சிவன் தனியாக, பார்வதி தனியாக காட்சி அளித்தாங்க. அர்த்தநாதீஸ்வரர் கோவில் அண்டு குபேரர் கோவில் இந்த இடத்துல இருந்துச்சு. அந்த இடத்துல பெரிய அக்னி குளம் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நிறைய விறகுலாம் போட்டு நிறைய பிரார்த்தனைலாம் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. அண்டு இப்போது நம்ம வாயு லிங்கத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். வாயு லிங்கம் பக்கத்தில் வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். அண்டு ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு கிலோமீட்டர் இல்லையா. இப்போ வாயு லிங்கத்துக்கு நம்ம வந்தாச்சு 8வது கிலோமீட்டர். ஸோ வாயு லிங்கத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வழிபட்டுட்டு நம்ம கிரிவலம் போயிட்டு தான் இருந்தோம். ஸோ இந்த கோவிலில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, ஈஸியாக பார்த்துட்டோம் நம்ம. அண்டு வாயு லிங்கத்தை கடந்து எவ்வளோ மக்கள் பாருங்கள் கூட்டமாக போயிட்டுருக்காங்கன்னு. அந்த எண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டமாக. நம்ம குபேர லிங்கத்துக்கிட்டே வந்துட்டோம் 7வது. இந்த இடத்துல தாங்க கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் ஓம் நமச்சிவாய சொல்லிக்கிட்டு உள்ள முன்னேறக்குள்ள ஸோ அந்த கூட்டம் கூட கொஞ்சம் கூட தெரியலைங்க. ஸோ ஈஸியாக குபேரலிங்கம். அண்ட் குபேரலிங்கத்தை பார்க்கக்குள்ள தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப அலங்காரம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க குபேரலிங்கத்தை. லிங்கத்து மேலே இருக்க கிரீடமாக இருக்கட்டும், அந்த நாகமாக இருக்கட்டும், ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த குபேரலிங்கம். அண்ட் நமக்கு குபேரலிங்கத்தோட 10 கிலோமீட்டர் ஃபினிஷ் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோவிலை கேள்விப்பட்டிருப்பீங்க, அருள்மிகு இடுக்கு பிள்ளையார் திருக்கோவில். இடுக்கு பிள்ளையார் கோவிலில் மட்டும் கடந்த 2 மணி நேரமாக நின்னேன். 2 மணி நேரம் நின்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடுக்கு பிள்ளையார் கோவிலில் போயிட்டு ஒரு சைடாக படுத்து உள்ளே நுழைஞ்சி தான் வர முடியும். கொஞ்சம் கஷ்டம் தான் உள்ளே நுழைஞ்சி வர. ஆனால் இந்த கோவிலில் போயிட்டு வரக்குள்ள உங்கள் கஷ்டம் எல்லாமே நீங்கிடும் சொல்கிறாங்க. சரி, நம்ம அடுத்த முறை வந்து அந்த கோவில் உள்ளே போய்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். ஸோ நம்ம ஃப்ரெண்டு மட்டும் உள்ளே போயிட்டு வந்துட்டார். இடுக்கு பிள்ளையார் கோவிலில் கொஞ்சம் டிலே ஆனதால் ஈசானிய லிங்கம் பார்க்குறதுக்கு மணி வந்து 6 மணி ஆகிடுச்சிங்க. ஸோ கிரிவலம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கே
நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகலைங்க, கால் மட்டும் லைட்டாக வலிச்சதுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல தாங்க ஈசானி லிங்கம் பார்க்குறதுக்கு பதிலாக ராஜகோபுரத்துக்கு டேரெக்டாக போயிட்டோம். மக்கள் எல்லாருமே டேரெக்டாக அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ ஈசானி லிங்கத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்க கூட போயிட்டு இருந்தோம். ஆனால் 8வது அஸ்தலிங்கத்துக்கு யாரும் போகலன்னு நினைக்கிறேன். அந்த வழி வேறு வழின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டேரெக்டாக நேராகவே போயிட்டோம். ஸோ பாருங்கள், பக்கத்தில் போயிட்டு, அதாவது ரொம்ப பக்கத்தில் போயிட்டு திரும்பவும் கேட்டுட்டு, ஆனால் ஈசானி லிங்கம் எங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டுட்டு, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கு, நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. கால் லைட்டாக வலிச்சுதுங்க. ஸோ பரவாயில்ல, நம்ம எப்படியாவது 8வது அஸ்தலிங்கத்தை பார்த்துட்டு தான் நம்ம ராஜகோபுரத்தை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈசானி லிங்கத்துக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் உட்கார கூட இல்லை. ஸோ கொஞ்சம் இடத்துல கொஞ்ச நேரம் நின்று இருப்பேன். ஸோ அவ்வளோதான். ஆனால் உட்காரவே இல்லை. அண்ட் நம்ம 8வது அஸ்தலிங்கமும் ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓகே கேஸ், கிரிவலம் நம்ம 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணி அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 6 o'clock ஆகுது. இப்போ தான் நம்ம ஈசானிய லிங்கத்தை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம ராஜகோபுரத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். நடந்துட்டுருக்கேன். ஸோ லைட்டாக கால் வலிச்சதாங்க. மாவலாக பார்த்துட்ருக்க அடுத்த மாதம் வரக்கூடிய கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா பெரிய தேர். காய்ஸ், நம்ம ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. எல்லாம் புகழும் இறைவன் ஒருவனுக்கே, ஓம் நமச்சிவாய. ஸோ நம்ம அண்ணாமலையாரோட கிரிவலம் தரிசனம் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ராஜகோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். முழு மனதோட அண்ணாமலையார் நினச்சிட்டு நீங்கள் கிரிவலம் வரக்குள்ள உங்கள் வேண்டுதலும் அவரோட அருளும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு சில கிளிப் கிடச்சது, நம்ம ஃப்ரெண்டு எடுத்தார். அண்டு முன்னாடி ராஜகோபுரத்தோட வியூ பாருங்கள், எவ்வளோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம நைட்டு வீடியோ அவ்வளோக்கா எடுக்க முடியல, நைட்டில் அவ்வளோக்கா தெரியல. ஸோ காலையில் அதிகாலையில் நம்ம அண்ணாமலையாரோட கோபுரத்தை பார்க்கக்குள்ள நமக்கு எவ்வளோ வியப்பாக, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பிரம்மாண்டமாக இருக்குது ராஜகோபுரம். அண்டு உள்ள கோயில் உள்ள போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கிரிவலம் நீங்கள் பௌர்ணமி நாள் மட்டும் இல்லாமல் ஸோ எந்த நாளில் வேணாலும் நீங்கள் கிரிவலம். திருவண்ணாமலை வாழும் ஈசனே போற்றி, ஓம் நமச்சிவாய. ஸோ கிரிவலம் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கங்க, ஒரு முறை போயிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் சிவபெருமானை வழிபட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும், உங்கள் லைஃப்பில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அண்ட் ஓகே கேஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.